இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஒரு வீட்டில் மரணம் வந்தால் கூட அந்த 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 மரணம் அந்த பெட்டி பாடியை வச்சு பாட்டு பாடி ஜெபம் பண்ணி ஏன் பாட்டு பாடினா ஜெபம் பண்ணான்னு கேட்குறாங்க. நிறைய பேர் கேட்டேன், இஸ்லாமிக் கேட்டால் நிறைய புரிஞ்சாது, ஏன் நீங்களாம் பாட்டு பாடுறீங்க, நாங்களாம் அழுது கூப்பாடு போடுறோம், நீங்களாம் பாட்டு பாடுறீங்கன்னு. கண்ணீர் துக்கம் எல்லாருக்கும் வரும். ஏன்னா மரணம் இனியும் அவரை பார்க்க முடியாதுன்ற துக்கம் தான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம அழுகுறோம். ஆனால் நாம ஏன் பாட்டு பாடுறோம், நாம ஏன்னாக்கா ஆண்டவருக்குள்ளே அந்த ஆத்துமா மறிக்கிறபடினாலே, அந்த ஆத்துமா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிருக்கிறபடினால அவரை மகிமைப்படுத்தி அவரை பாடுறோம். அங்கே ஏன் பிரசங்கம் பண்ணுகிறோம் என்றால் அந்த பாடிக்கு பிரசங்கம் கிடையாது, அது முடிஞ்சு போன கதை. அது அந்த பாடியை வச்சு அந்த பாடி அவர் உயிரோடு இருக்கும்போது என்னென்ன எப்படி எப்படிலாம் வாழ்ந்தார், அவருடைய காரியங்களை தேவன் அவரை கொண்டு என்ன செஞ்சாருன்னு அந்த காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்லி மற்றவர்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றி மற்றவர்களுடைய குடும்பத்திற்கு அது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்ம சாவலை பாடுறோம், துதிக்கணும், ஆராதிக்கணும். வேற ஒரு கான்செப்டே கிடையாது. ஆனால் அங்கே மெழுகுவத்தி கொளுத்துறது, சிலர் போட்டோவை மாட்டுறது. எங்கள் அப்பா செத்தார், சகோதரெல்லாம் இருந்தாங்க. நான் போய் அப்படி சாப்பிட்டு இப்படி டீ குடிச்சிட்டு வந்தேன். நான் எங்கள் அப்பா சாவலை பட்னியில் சாப்பிட்டேன், நல்லா ஹோட்டலில் போய். அப்படியே போயிட்டு நான் டீ குடிச்சிட்டு வந்தால் மெழுகுவத்தி தெரியுது எங்கள் அப்பா அவனுடைய பாக்ஸ், ஃப்ரீசர் பாக்ஸில். நீங்களே எடுத்துங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். என்னடா விட்டு போகிறேன், மெழுகுவத்தி எடு. இல்லைப்பா நம்ம இது என்ன மெழுகுவத்தி வச்சா நான் எபனேசர் திரும்பி வந்துட போகிறாரா? நான் எங்கள் அப்பா இல்லை, போனவர் தான், மெழுகுவத்தியெல்லாம் எடுங்க. இது முடிஞ்சு சாவு முடிஞ்சு எடுத்தோம். ஸ்தோத்திர கூட்டம் வச்சோம். 16ஆம் நாள் வைக்க முடியாது, 13ஆவது நாள் தான் எனக்கு லீவு கிடைக்குது. 13ஆம் நாள் வைப்பேன். வரவங்க வாங்க, வராமல் போங்க. நாங்கள் நல்லா கேளுங்க. அந்த எங்கள் அப்பா ஸ்தோத்திர கூட்டத்தை நடத்த வந்த ஒரு சபை பேரை வேணாம், மனம் கஷ்டப்படுவாங்கன்ட்டு தான் நான் பேரை சொல்ல மாட்டேங்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு எந்த கவலையும் கிடையாது. அந்த சபையின் போதகர் வந்தார். எங்கள் அம்மாவுக்கு ஒரு புடவை கொடுத்தாங்க. புடவை என்னன்னா பிறந்த கோடி, அண்ணா பிறந்த கோடி, இறந்த கோடி, பறந்த கோடி, பறக்காத கோடின்னு. என்னையா இதெல்லாம்? அந்த போதகர் அந்த புடவைக்கு ஜெபம் பண்ணி, எம்மா அதை கட்டிட்டு வா, எதுக்குன்னு கேட்டேன். எதுக்கு? வீட்டில் புடவை இருக்குது, அயன் பண்ணி அதை கட்டிட்டு வந்து உட்கார் மீட்டிங்கில். ஏன்னு கேட்டால் அந்த பாஸ்டருக்கு சொல்ல தெரியல. ஏன்? எல்லாம் அங்கேருந்து கற்றுக்கொண்டு வந்துட்டோம். இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே பண்ணுறோம், அவங்க என்ன பண்ணுறாங்களோ நம்ம அதை பண்ணுறோம். ஒரு விபச்சாரிக்கு சுவிசேஷம் சொல்லணும், நீ விபச்சாரத்தில் ஈடுபட்டுட்டு சொல்லுவியா? வார்த்தை கொஞ்சம் கனமாக தான் வருது. ஐ எம் ஸோ வெரி சாரி. குடிகாரனுக்கு சுவிசேஷம் சொல்லணும், ஒரு கோட்டை அடிச்சுட்டு போய் சொல்லுவியா? என்னையா சொல்கிறீங்க? பவுல் சொல்கிறது என்ன? நான் கிரேக்கனுக்கு யூதனுக்கு யூதன் என்னது? அவர் ஒரு தேசத்தின் மக்களை குறித்து பேசுறாரு, கலாச்சாரத்தை குறித்து பேசுறாரு. ஸோ அதன் பிறகு வராங்க, ஒரு 3 மாதம் இருக்குது. திரும்பி பெட்டி வரும்போது சந்தோஷமாக நடனம்லாம் ஆடுறாங்க. நடனம் ஆடும்போது மீகால், அதாவது தாவீதினுடைய ஒரிஜினல் மனைவி, சவுலுடைய குமாரத்தியாகிய மீகால், அவள் தான் எல்லாத்துக்கும் பாத்தியப்பட்டவள். அவளை தேவன் தள்ளினார். ஏன்னா அவள் இகழ்ந்தா. தாவீது நடனம் ஆடுறார். உடன்படிக்கை பெட்டி வரும்போது வஸ்திரம் இல்லாமல் நடனம் ஆடிட்டு வந்த உடனே அங்கே இகழ்ந்த உடனே தாவீது சொல்கிறாரு, நான் இன்னும் நீசனவன், இதுக்கு மேலே நீசனவான்னு சொல்கிறாரு. கர்த்தர் அவளுக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறாரு. அன்பானவர்களே, இதை மென்ஷன் பண்ணி தான் இன்றைக்கெல்லாம் நடனம் ஆடுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. நான் கேட்குறது என்னென்னா, நான் 2 நாளாக அதே தான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஆராதனையில் டான்ஸ் ஆடுங்க, பெல்ட் அடிங்க, ஜிம்னாஸ்டிக் பண்ணுங்கள், நாங்கள் உங்களை யாரும் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் எவ்வளோனா பெல்ட் அடிச்சுன்னு இங்கேருந்து அங்கே தாவுங்க, அங்கேருந்து இங்கே தாவுங்க, என்னென்னா பண்ணுங்கள், நான் எந்த குறையும் சொல்லலை. நான் ஒன்று சொல்கிறேன், இதை தம்பி ஜான் ஜெபராஜ் ஒருவேளை கேட்கக்கூடுமானால் கேளு, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீ ஒரு மீட்டிங் பேசணுல்லப்பா தம்பி ஜான் ஜெபராஜ், கொய்யாலன்னு பேசணுல்ல வில்லிவாக்கத்தில், அந்த மீட்டிங்கில் கடைசியில் நானும் என் மனைவியும் உட்காந்துருந்தோம். அங்கே நடந்ததை நான் சொல்கிறேன். அவர் டான்ஸ் ஆடுறத தப்பு இல்லை, நான் அந்த விஷயத்துக்கே வரல. ஆனால் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட், அந்த மாதிரி ஒரு 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 இது நடத்தும் பொழுது மேடை முன்வரிசையில் ஒரு வேளை உங்கள் கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நாங்கள் பின்னாடி உட்கார்ந்துருந்தோம், நானும் என் மனைவியும். அங்கே நடந்தது என்னென்னா, அங்கே வாலிப
பையனுங்க வாலிப பெண்கள் மேலே விழுந்தாங்க. ஏன்னா நீங்கள் கால் இப்படி ஆட்டி ஆட்டி ஆட சொன்னீங்க. இந்த கால் இப்படி ஆட்டி ஆட்டி என்னால் ஆட முடியாதுங்க, நான் கொஞ்சம் குண்டு. எங்கள் மனைவியாலும் ஆட முடியாது, நாங்கள் வயசானவங்க. பசங்க இதான் சான்ஸ்னு பொம்பளை பசங்க மேலே விட, பொம்பளை பசங்க ஆம்பளை பசங்க மேலே விட, நான் ஒரு பையனை காலரை பிடிச்சி இழுத்தேன். அங்கே வேறு மாதிரி அசிங்கமாக போகுது காரியம். இது கண் கூட பார்த்தது. நான் அவன் காலர் இழுக்கிறத பார்த்து என் மனைவி என்னை தடுத்தா வேண்டான். அதற்கு அந்த பையன் அசிங்கமாக கேட்டான், என்ன கேட்டான், திட்டினான். உன் பேர் என்ன? எங்கள் அப்பா அந்த சர்ச்சினுடைய மூப்பர்னா. நான் தைரியமாக சொல்கிறேன், சைக்கினா அசம்பிளி, எனக்கு எந்த பயமும் கிடையாது, வில்லிவாக்கத்தில் இருக்குது. அங்கே தானே வந்து பேசினார் அந்த தம்பி. மனம் உணருங்க, வேதனையில் தாங்க பேசுகிறேன். ஒன்று நீங்கள் நான் ஆடுங்க டான்ஸ் ஆடுங்க, தாவித ஆடினார் ஆடுங்க, சட்டையை கைட்டு கோமணத்தோடு ஆடுங்க, நீங்கள் அன்றாயிரம் எப்படின்னா ஆடுங்க, எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. காட்டு வாசிங்க மாரி அரைக்குறைய ஆடுங்க. நான் ஆட வேணான்னு சொல்ல மாட்டேன், ஆடுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா கர்த்தரை நடனத்தோடு துதிங்கன்னு சங்கீதத்தில் இருக்குது, யூதருடைய கலாச்சாரம். என்ன நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, கும்பலில் டான்ஸ் ஆடுறீங்களா, தனிமையில் துதிப்பீங்களா துதிக்க மாட்டிங்களா? தனி அறையை பூட்டு போடுங்க, நல்லா கற்பனை பண்ணுங்கள், முடிச்சிடலாம். இது சொல்லி முடிச்சிடலாம். பூட்டு போடுங்க. பூட்டு போட்டு கர்த்தர் உங்கள் முன்னாடி இருக்கிறார். 2 பேர் 3 பேர் நம்ம ஜெபம் பண்ணாலே அவர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார் நம்ம முன்னாடி. ரூமில் அவர் நம்ம முன்னாடி இருக்கிறார், அவர் முன்னாடி நம்ம இருக்கிறோம். நீ அவர் முன்னாடி கர்த்தாவே கால் இப்படி வைன்னு சொல்லுவியா? கால் இப்படி வச்சுட்டு இப்படி இப்படி இப்படின்னுவியா? கர்த்தர்கிட்ட சொல்லுவியா? நீ சொல்லு, இப்படியா இந்தான்னு கர்த்தர்கிட்ட சொல்லுவியா? தனியாரையில் ஆடு ராஜா, இதெல்லாம் பார்க்கலாம். கர்த்தர் இதை அக்செப்ட் பண்ணுறார பார்க்கலாம். கர்த்தர்கிட்ட நாக்க கட்சி இப்படி இப்படி ஆடுவ சொல்லு. தனியாரையில் கர்த்தர் இருக்கிறார், நீ இருக்கிற, அங்கே ஆடுவியா நீ? அங்கே மட்டும் கண்ணீரோடு உன் கஷ்டத்துக்களை புலம்பி நிற்பேன். என் ஊழியத்துக்கு இவ்வளோ தேவை இருக்குது. திஸ் இஸ் அ டிசப்ஷன். இதை தான் நாங்கள் மாயமாலன்றோம். இதை தான் பெரியவங்களாம் சொல்கிறாங்க. நீங்கள் நடனம் ஆடுங்க, தன்னை மறந்து கர்த்தரை துதித்து ஆடுறீங்களா ஆடுங்க. மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஸ்டெப் இப்படி வை, விரல் இப்படி வை, நரம்பு இப்படி வை, ஃபுட்பால் இப்படி வை, ஃபுட்கால் இந்த கால் இப்படி வை, இந்த கால் இப்படி வை. இதெல்லாம் எதுக்கு கோமாளி? அதைத்தாங்க வேணான்றோம். அருமையானவர்களே, வசனம் இப்படி சொல்லுகிறபடினால நேரம் வேறு கடந்து போயிடுச்சு. இவைகளை எல்லாம் நினைத்து இம்மட்டும் எபினாசராக இருக்கிற கர்த்தரை நம்ம நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோம், துதிப்போம். கேட்ட யாவருக்கும் எங்கள் நன்றியை சொல்லுகிறோம். ஒருவேளை இந்த மாதம் என்னுடைய வார்த்தைகள் கொஞ்சம் கனமாக இருந்தாலும், என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்கு பாதித்தாலும் மன்னித்து கொள்ளும்படியாக கேட்கிறேன். உள்ளத்தில் அந்த மாதிரி ஒரு வேதனை ஏக்கம் இருக்குது, அதனால தான் இப்படி பேச வேண்டியதாக இருக்குது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த லைன் ஆஃப் ஜூதா யூடியூப் சேனல் தொடர்ந்து பாருங்கள், கர்த்தர் உங்களோடு இருப்பார். இம்மட்டும் எபினேசரை கேட்ட யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.